திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தளம், தலம் திங்களூர், பதிகம் 18, பாடல் 10. நாடு சோழநாடு காவேரி வடகரை. 10 கோலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல். 10 கோலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல். 10 கோலாம் எயிரும் நேரிந்து உக்கன. 10 கோலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல். 10 கோலாம் எயிரும் நேரிந்து உக்கன. 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை. 10 கோலாம் அடியார் செய்கை தானே. 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை. 10 கோலாம் அடியார் செய்கை தானே. 10 கோலாம் அடியார் செய்கை தானே. அடியார் செய்கை தானே. திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடல் கடைசி பாடல். இந்த பதிகத்தில் உள்ள கடைசி பாடலை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடல் உள்ள என்ன கூறுகிறார் என்றால், எம்பெருமான் அணிந்து ஆபரணமாக அணிந்திருக்கும் அந்த நாகமானது 5 தலை பாம்பின் கண்கள் 10, உயிரை போக்கும் பற்கள் 10, அவரால் கோவப்பட்ட ராவணனுடைய தலைகளும் 10, அவர் அழுத்தி கால்களால் அழுத்தியதால் அவர் ராவணனுடைய பற்கள் அந்த பற்களும் நொறுங்கி விட்டனன்னு சொல்றார். அப்பெருமானுடைய அடியவர்களுக்கு தசகாரியம் எனும் செயல்களும் 10 என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். இதை முடித்தவுடன், இந்த பாடலை பதிகத்தின் 10ஆம் பாடலை பாடி முடித்தவுடன், அப்பூதி அடிகளின் மூத்த மகனாகிய திருநாவுக்கரசர் விஷம் நீங்கி, உடலில் உள்ள விஷம் நீங்கி எழுந்து பழைய நிலைக்கு வருகின்றார். வந்தவுடன் திருநாவுக்கர சுவாமிகளிடம் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று விபூதி திருநாவுக்கர சுவாமிகள் எழுகின்றார். ஆனால் அப்பூதி பெருமானுக்கு ஒரு புறம் ஆனந்தம் இருந்தாலும் ஒரு புறம் வருத்தமாகப்படுகின்றார். ஏனென்றால் தனது மகன் இந்த வாழை இலையை பொறிக்கும் போது நாகம் தீண்டி இறந்து விட்டதால் அப்பர் சுவாமிகள் விருந்து உண்பதற்கு காலதாமதமாக ஆகிவிட்டது. எப்படி பாருங்கள், அவருடைய மனம் எவ்வளவு உயர்ந்த உள்ளம் என்று. தன் அடிவராகிய அப்பர் சுவாமிகளுக்கு அடிவராகிய அப்பூதியடிகள் தன் குருநாதர் வீட்டுக்கு வந்தபோது இந்த நிகழ்வு நிகழ்விட்டதால் அவருக்கு அமுது படைப்பதற்குண்டான நேரம் காலமாகிவிட்டது. அவருக்கு தொந்தரவு கொடுத்து விட்டோம் என்று மனதால் அப்பூதியடிகள் இது வருத்தப்படுகின்றார். அதன் பிறகு அப்பூதியடிகள் திருநாவுக்கர சுவாமிக்கு தன்னுடைய மூத்த மகனையும் வைத்து அமுது படைத்து எம்பெருமானுக்கு பணி செய்கின்றார். இதுவே வரலாறு. இது நிகழ்ந்த உண்மை, நடந்த சம்பவம். இது போன்று பல அற்புதங்கள் தேவாரத்தில் வரலாறாக நமக்கு உள்ளது. அனைவரும் தெரிந்து கொண்டு எம்பெருமானின் புகழை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதே என்னுடைய அவா. திருச்சிற்றம்பலம்.